புதிய ஏற்பாட்டின் சபைக்கு பின்பு முழுமையான புதிய ஏற்பாட்டின் சபையை தேவன் எழுப்புகிறார். அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படுகிறதாக இருக்கிறது. அது இவ்விதமாக கட்டப்படுகிறது என்று சொல்லி கருத்து சொல்லுகிறார். தேவன் தான் திருச்சபையை கட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் மக்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். வேலையை பார்த்தால் அதிகமாக ஒன்று ஊழியம் செய்யவில்லை, செய்கிறது இல்லை, दूसरे जैसा मक्களை கொண்டு வந்து சேர்த்து கட்டுகிறார், அபிஷேகிக்கிறார், திருச்சபையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा जनता கட்டுகிறார். परमेश्वर मानते हैं. வெறும் சர்ச்சை அல்ல, புதிய எருசலேம் சபையை கட்டுகிறார். இதை தொடர்ந்து பாஸ்டர் சுந்தர்ராஜுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வெளிப்படுத்தல் உண்டாயிருந்தது. உங்களுக்கு சொன்னதை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். வெளிப்படுத்தல் உண்டானது எனக்கு தெரியாது, அவருக்கு வெளிப்படுத்தல் உண்டாயிருக்கு. அவன் செய்தி நான் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியிருந்தேன். சமாச்சாரம் கர்த்தர் எனக்கு செய்திக்கு காத்திருக்கும் நேற்று ராத்திரி சொன்னார், தேவன் திருச்சபையை கட்டுகிறார், நான் கட்டுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். கட்டுகிறார், கர்த்தர் தான் என்னையும் சேர்த்து கட்டுகிறார், உங்களையும் சேர்த்து கட்டுகிறார். நாம் எல்லாரும் சேர்ந்து திருச்சபையாக எழுப்பிக் கொண்டோம். புதிய ஏற்பாட்டின் சபை அல்லது அந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட எந்த குற்றச்சாட்டும் நம்ம மேல் கிடையாது. பகுத்து பார்த்தா ஒரு குழப்பம் இருக்குது, அது அநேகர் கண்டுகிறது இல்லை. பற்றி எழுதியிருக்கிறது, கடைசி சபைக்கு வெளியே இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறார் எழுதியிருக்கு. கடைசி கால சபையில தேவன் இல்லை, அவர் வெளியே தான் நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாகும். அனலாயிரு அல்லது குளிராரு இப்படி பார்த்தா உன்னை வாந்தி பண்ணி போடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். தெய்வத்துடைய ஒரு சூத்திரம் உண்டாகும். தேவன் ஆரம்பித்திருக்கின்ற ஒரு தெய்வீக திட்டம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். தேவன் தம்முடைய கையினாலே கட்டி உண்டாக்கின அந்த தங்க நகரத்திற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்களுக்கு அவர் நகரத்தை ஒரு சிட்டியை ஆயத்தப்படுத்தினார். அது புதிய எருசலேம் என்று சொல்லி எழுதப்பட்டது. தெய்வத்துடைய பரிசுத்த நாமம் அது வெளிப்படு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9 முதல் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் வாசிக்கும் பொழுது விதமாக நாம் அங்கே வாசித்து அறிந்து கொள்ளலாம். அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கோ நாட்டுக்கோ போக வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. 13 முதல் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன விரும்பினார்கள்? சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று சொல்லி அவர்கள் தெரிவிக்கப்படுத்துகிறார்கள். விட்டு வந்த தேசத்தை அல்ல, தேவன் தம்முடைய கையினால் கட்டி உண்டாக்கின ஒரு தேசத்திற்காக காத்திருந்தார்கள். தூரத்திலே கண்டு நம்பி அணைத்துக் கொண்டார்கள். 16 மாத்திரம் யாராவது வாசிக்கலாம். அவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். அதாவது மெய்யான கட்டுமான, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவர் நம்முடைய இறைவன் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். சச்சா பில்டிங் பாருங்க, அவர் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கட்டுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்டுமானத்தை குறித்து பழைய புதிய ஏற்பாடுகளில் விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்களுக்காக ஒரு பில்டிங்கை கட்டி முடித்தார். கர்த்தர் சொன்னார், நான் போய் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி சொன்னார். திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவனுடைய திட்டமான முழுமையான சபையாக நாம் எழுப்பியிருக்கிறோம். இது ஒருபோதும் ஒருவரும் வீழ்த்தி போட முடியாது, ஒருவரும் செய்து போட முடியாது. இது ஒருவரும் ஒன்று செய்யறதற்கு இல்லை. எழும்புகிறவர்கள் இது எவன் பேரும் அவனை நசுக்கி போடும், அவன் நொறுங்கி போவான். சபையின் மேல் விழுதோ அவன் நசுங்கி போவான். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சபையில் நிறைவேறுவர்கள் தேவனுடைய ஜனங்கள் உற்று பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலே கர்த்தர் நடப்பிக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்களை தேவனுடைய ஜனங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நெருவடியா யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சகோதரர்களுக்கு தீங்கு செய்தவர்களிடத்திலே நாம் பதில் வாங்கி இருக்கிறோம். சாட்சி சொன்னார், ஒரு கெட்ட வார்த்தை பேசினதுக்கு பக்கத்தில் இருந்த 2 பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் அவனுக்கு நல்ல தன்மை அடி கொடுத்தார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். ஒரு விசுவாசிய கண்ட வார்த்தை பேசினது அவன்பட்ட வாட அவனுக்கு தெரியும், பார்த்தவங்களுக்கு தெரியும். கர்த்தர் எருசலேமை
கட்டுகிறார். परमेश्वर इसको बांधते हैं. கர்த்தராகிய தேவன் நமது திருச்சபையை கட்டுகிறார். परमेश्वर में कलिसिया बांधते हैं. அதே கட்டுமான உதவியாட்களாக இன்ஜினியர்களாக மேற்பார்வையாளர்களாக சிறு சிறு பணிகளை செய்யும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து தேவன் கொடுக்கிற வேலையை செய்கிறோம். उनको देखभाल करने के लिए छोटा सा काम करने वाले लोग हैं. ஒன்றுமில்லை நாம் கொடுக்கப்பட்ட பணியை செய்ய வேண்டும். अपने कमेंट होने के लिए कुछ जरूरत नहीं है. काम कर रहे हैं. இல்லை என்றால் அதற்கு தண்டனை உண்டு. सही नहीं करेगा तो दंड है. தண்டனையோ மிகவும் சீரியஸாக இருக்கும். दंड एकदम जाग है. எல்லா வரங்களும் இவ்விதமாக தலைமையின் மூலமாக திருச்சபையின் ஊழியர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. हर एक वरदान कलिसिया नेता के द्वारा दिया जाता है. திருச்சபையின் நன்மைக்காக அது பிரயோஜனப்படுத்தப்படவில்லை என்றால் அது நியாயத்திற்கு ஜட்ஜ்மென்ட்க்கு கொண்டு வரப்படும். और कलिसिया भलाई के लिए नहीं मिलेगा तो वे न्याय कर देंगे. சொந்த உயரத்திற்கோ சுய ஆதாயத்திற்கோ தங்களுடைய குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டுறதோ யாரும் செய்யக்கூடாது. खुद का लाभ के लिए कुछ काम नहीं करना चाहिए. முழு சபைக்காக பேசுகிறேன். அது பூரா கலிசியா பாங்க. தெய்வத்தினுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருச்சபையை பற்றிய பிளான் திட்டம் மிகவும் தெளிவாக எனக்கு தெரியாதே நான் மொத்தமாக சொல்லவில்லை. கலிசியா ஒரு பிளான் में पूरा नहीं करता. சம்பவங்கள் நடைபெறும் பொழுதும் சில காரியங்கள் நடக்கும் பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன நடப்பிக்கிறார் என்ன ஏவுகிறார் என்ன சொல்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரிகிறது. சமான होते हुए परमात्मा क्या கவலைப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதற்கு இல்லை. कोई भी फिक्र करने की जरूरत नहीं. ஏனென்றால் அவர் சீயோனை கட்டி முடித்து தம்முடைய மகிமையிலே வெளிப்பட போகிறார். சீயோன் में बांध के अपना महिमा साधेंगे. कलिसिया बांधा जाएगा. ஒரே சரீரமாக கட்டப்படும். एक ही कलिसिया से बांधा जाएंगे. கிறிஸ்துவின் விசுவாசித்து மனந்திருக்கிறவர்கள் எல்லாரும் சபை என்று சொல்லி இருந்தாலும் जो मसीह को विश्वास எல்லாரும் எருசலேம் அல்ல. सब नए जैसा नहीं. எருசலேமை கட்டுகிறார். परमेश्वर इसको बांधते हैं. இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். और भगावे इसको इकट्ठा करते हैं. உள்ளவர்கள் எல்லாரும் புதிய எருசலேமாய் வந்து சேருவார்கள். சுனாம் ஆத்மா से यरूशलेम में आ जाएंगे. நான் வெளியே தங்கி இருக்கும்போது ஒரு நாள் கர்த்தர் என்னோட பேசினார். दोपहर साथ में வாழ்க்கையிலே ஆங்கிலத்தில் பேசுறது அதுதான் எனக்கு பெரிய திருப்பாய் போய். मेरे जिंदगी में एक बार परमेश्वर अंग्रेजी में बात किया. பேசுறார் ஆண்டவர் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சார். एक दिन तो अंग्रेजी में बात किया. ஆபிரகாம் 24 மணி நேரம் விசுவாச வாழ்க்கையில் நடந்தது போல என்று சொல்லி சொல்லி என்னோட கூட பேசிக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் 24 घंटा तक विश्वास का जिंदगी வாழ்க்கையாங்க ஆதி முற்பிதாக்கள் நடந்த வாழ்க்கையாக இருக்கிறது. கலிசியா की जिंदगी अपना जो நியாயப்பிரமாணமோ புதிய ஏற்பாட்டின் சபையோ காட்டிலும் மேலான ஒரு நிலையான ஒரு நிலையாகும். ये व्यवस्था का से और भी पहले का से विशेष है. அதனுடைய ரகசியங்களை கர்த்தர் பேசுற போது எனக்கு ஆச்சரியமாய் உள்ளது. உடனே எடுத்து சில வசனங்களை குறிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன். परमेश्वर वचन का मेरे वचन हो गया. ஒரு பன்னீருக்கு அதை நான் சொன்னேன். பன்னீருக்கு मैंने कहा. ஆனால் விவரமாக அவரிடத்தில் சொல்லவில்லை. पूरा पर नहीं कहा. இயேசு கிறிஸ்துவோட இங்கிலீஷ்ல பேசினார்னு சொல்லி சொன்னேன். இயேசு मसीह मुझसे अंग्रेजी बात किया. நான் ஒரு பட்டதாரி அல்ல. ஆனா பேசுறது எனக்கு விளங்கும். लेकिन जो बात करेगा तो मालूम है. கர்த்தர் சொல்லி உடனே வசனம் காண்பித்த உடனே அதை எடுத்து நான் செக் பண்ண ஆரம்பிச்சேன். परमेश्वर को वचन बताया. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर को नाम सुनिए. கடமா இருக்கிறேன். मैं सामने கர்த்தர் சொன்னபடி ஆகும் என்று சொல்லி நம்பிக்கையா இருக்கிறேன். जो परमेश्वर जैसा का वो वैसा हो जाएंगे. நாம் நம்பின பிரகாரம் கர்த்தர் எருசலேமை கட்டி கொண்டிருக்கிறார். अपना भरोसा के अनुसार परमेश्वर बांध रहे हैं. இந்த கட்டுறவர்கள் எல்லாரும் மேன்மையான நிலையை அடைவார்கள். साथ बांधने वाला सबके लिए ऊंचा पद मिलेगा. கட்டுவோம் வாருங்கள். इसलिए साथ मिलके बांधेंगे. कर्तर எருசலேமை கட்டுகிறார். परमेश्वर எருசலேம் को बांधते हैं. அவர் கட்டி முடிப்பார். वो बांध के पूरी करेंगे. हालेलुया 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 हालेलुया.